ஜெயலலிதா இல்லம் 95 அதுவும் அவங்க இடம் தான், இதுவும் அவங்க இடம் தான். ஆனால் இதுதான் அவங்களோட ஒரிஜினல் வீடு. ஃபஸ்ட்டு அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ரஜினி சார், ரஜினிகாந்த் தெரியுதுங்களா? ரஜினிகாந்த். ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா வீடு இது இந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னு தெரியல, இது உள்ளே க்ளோஸில் இருக்குது, ஆனால் வீடு அப்படியே தான் இருக்குது. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் கட்டியிருக்காங்க. இது வந்து அவங்க வீடுன்னு சொல்கிறாங்க. எது கட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க உயிரோடவே இல்லை. எது கட்டியிருக்காங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள், இது ஒரு வீடா ஜெயலலிதான்னு போட்டிருக்கா, ஜெயலலிதா அங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் இருக்குது. ஆனால் இங்கே ஆப்போசிட்லேயும் ஒரு வீடு இருக்குது, அது ஏன்னு தெரியல. வாங்க அது ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த ரோட்லலாம் வரவே முடியாது, அந்தளவுக்கு போலீஸ் ஸ்குவாடாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்மளை ஈஸியாக விட்டாங்க. இந்த பாருங்களேன், ஃப்ரண்ட் ஆஃப் தி கேட்டு ஜெயலலிதா அம்மா. இந்த வீடும் அவங்களது தான்றாங்க. ஆனால் இது இப்போ தான் கட்டினாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏரியா வந்திருக்கேன், அப்போல்லாம் இதெல்லாம் கட்டலை, இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஜெயலலிதா இதை போட்டுருக்கு பாருங்கள், ஜெயலலிதா இல்லம் 95 அதுவும் அவங்க இடம் தான், இதுவும் அவங்க இடம் தான். இதுவும் பெருசாக தெரியுதுங்களா? ஜெயலலிதா அம்மாவோட இடம். ஸோ அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அது வந்து ரஜினி சாரோட வீடு வரும். அதுவும் பார்க்கணுமா? வாங்க பார்க்கலாம். அவனோட 2 வீடு, இந்த இது ஒரு வீடு, அப்படியே இது ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு இருக்குது. அது வந்து இதில் தான் அம்மா ஃபஸ்ட்டு இருந்தாங்க, அந்த வீட்டில் இல்லை. இது வந்து சும்மா நினைவிட மாதிரி கட்டியிருக்காங்க போல், தெரியுதுங்களா? நினைவிடம். ஆனால் இதுதான் அவங்களோட ஒரிஜினல் வீடு. ஃபஸ்ட்டு அவங்க அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த ரைட்டில் போனோன்னா நம்ம ரஜினி சார் வீடு வரும். அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வேலை செஞ்சாங்க இந்த ரோட்டில் தான், இந்த வீட்டில் தான், ரஜினி சார் வீட்டில் தான். இங்கே தான் சார்லாம் வாக்கிங் போவார். எவ்வளோ பெரிய ஏரியா, எவ்வளோ காமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கவங்க எல்லாருமே விவிஐபிஸ் தான். ஸோ இதான் ரஜினி சார் வீடு. பாருங்கள், அந்த சைட்டில் லாஸ்ட் ரைட்டில் தான் வந்து ரஜினி சார் வீடு இருக்குது. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா விடுவாங்களான்னு தெரில. நம்ம டோர் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம், போயிட்டு வெளியே இருந்து டோரை மட்டும் வீடியோ எடுக்கலாம். அங்கே இருக்கவங்க எல்லாம் வேலை செய்கிறவங்க, மொத்தம் ஒரு 40 பேர்கிட்ட வேலை செய்வாங்க போல். நம்ம அப்படியே வீடியோ எடுப்போமா? நைஸாக வீடியோ எடுத்துடலாம். வீடு மாற்றிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் வீடு எதனா சேஞ்ச் பண்ணாங்களாண்ணா? ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் இருந்தது. ரஜினி சார், ரஜினிகாந்த் தெரியுதுங்களா? ரஜினிகாந்த் அவரோட நானாக உள்ளே போயிருக்கிறேன். எங்கள் அம்மா வேலை செய்யும்போது நான் அது உள்ளே போயிருக்கிறேன். என்னை உள்ளே அலோலாம் பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே போனேன், ஆனால் வந்து ஆஃபீஸ் ரூம் மட்டும் தான் பார்த்தேன், வேறு எதுவுமே பார்க்கல. ரஜினி சாரோட ஒய்ஃப் பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட பேசியிருக்கேன், அவங்ககிட்ட காலில் இருந்து ஆசீர்வாதம் கூட வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு கேரக்டர் தான். என் அக்காவோட மேரேஜ் விஷயமா நாங்கள் வந்து இன்விடேஷன் வைக்கலான்னு வச்சோம். ஆனால் வரமாட்டாங்க அவங்களாம். ஸோ வைக்கணும்ல, நம்மளும் ஒரு மரியாதை கொடுத்து அவங்க ஒரு மரியாதையாக நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கும் ஒரு அதுக்கான ஒரு இது பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல மரியாதை. ஸோ இப்போ வந்து 3 வீடு காமிச்சிட்டோம். மொத்தம் 3 வீடு இல்லை, 2 வீடு ஜெயலலிதா மாதிரி, ஒரு வீடு வந்து ரஜினி சார்து. தனுஷ் சார் வீடு வந்து அந்த சைடு இருக்குது, அது போகலாம் இப்போது. ஆனால் இப்போ நான் வேலையில் இருக்கிறேன், நான் சும்மா அந்த சைடு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். இந்த ரோட்லலாம் அவர் போயிட்டு வந்துன்னு இருக்க இடம். ஜெயலலிதா அம்மாவும் சரி, ரஜினி சார் எல்லாருமே விஏபிஸ் எல்லாருமே இந்த ரோட்டில் தான் வந்துட்டு போயின்னு போடுவாங்க. தெரியுதுங்களா? இந்த ரோடெலாம் ஃபஸ்ட்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க. நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க. இப்போ தான் இந்த மாதிரி அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டெலாம் அலோடே கிடையாது. ஸோ ஓகே, பாய். இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு ஃபுட்டு வீடியோ எதனா வரும், எதனா ஒரு ஹோட்டல் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் வீடியோவில் போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். போயஸ் கார்டன்லேருந்து வந்தாச்சு. இப்போ இது வந்து V2 Prive வெஜ் ரெஸ்டாரண்ட்டு போல். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹோட்டல் வந்து ஆர்கே சாலையில் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் வருவேன், இன்றைக்கி வரமாட்டேன். இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்கேன், சத்யா இல்லை என் கூட. சத்யா என் கூட வரும்போது டெஃபினட்டாக நானும் வந்துடுவேன். எந்த இடத்துக்காக இருந்தாலும் சரி, சத்யா இல்லாமல் நான் இல்லை, அப்போ இல்லாமல் நான் இல்லாமல் சத்யா இல்லை. நாளைக்கு வந்துடலாம். V2 Prive எப்படி இருக்குன்னு தெரில, ரேட்டிங்ஸ்லாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு வந்து பார்ப்போம். பாய். லைக் பண்ணுங்கள்.